ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் 25 வரை. புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 159 14ஆம் வசனம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கும்போது அந்த சீமோன் பேதுருடைய அந்த இடத்துல நாம் இருந்து ஆண்டவரோடு பேசுவது போல, இல்லை ஆண்டவர் நம்மோடு பேசுகிற அந்த உணர்வோடு நாம் வாசிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 159. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீசருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதிலுனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனும் ஆகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீசன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிட்டு, ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்னவென்று சொன்னார். அந்த சீசனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாததென்று எண்ணுகிறேன். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய செய்தியின் தலைப்பு, இது சீசர்களுக்கு அருளின 3வது தரிசனம். 21:14 இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீசருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். இந்த தரிசனம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தரிசனம். இயேசுவின் அன்பின் ஒரு தரிசனமாக இருக்கிறது. இந்த முதல் வசனத்திலே 21:1 பார்க்கிறோம்.
இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, அன்பின் தரிசனமாக முக்கியத்துவமான ஒரு தரிசனம், இயேசு தாமே தம்மை வெளிப்படுத்தின ஒரு தரிசனம், சீசர்களுடைய தரிசனங்களை புதுப்பித்த ஒரு தரிசனம். அவர் பேசும்போது அவர்கள் பேசின தரிசன வார்த்தைகளை நினைப்பூட்டிய தரிசனம் என்று நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாளளவும், அப்போஸ்தலர் 1 பார்க்கிறோம், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 40 நாளளவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை சீசர்களுக்கு வெளிப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அநேக காரியங்களை திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு உபதேசித்து வெளிப்படுத்தி தாம் உயிரோடு இருக்கிறவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசருக்கு காண்பித்ததை இந்த லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதுகிறார். இந்த நாளிலே 4 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோவான் 21 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணின பின்பு, இந்த அதிகாரத்திலே 2 பத்திகளாக பார்க்கலாம். ஒன்று போஜனத்துக்கு முன்பு, இன்னொன்று பத்தி போஜனத்துக்கு பின்பு. 1 முதல் 14 வரை போஜனத்துக்கு முன், 15 25 வரை போஜனத்துக்கு பின்பு. போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, அவர் மென்மையாக, அவருடைய அணுகுமுறை மென்மையாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சீமோன் பேதுருவுக்கும் நடந்த ஒரு அன்பின் உரையாடல். அவர் முதலாவது சீமோன் பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? 2வது நாம் பார்க்கிறோம், சீமோன் பேதுரு இயேசுவோடு பேசின வார்த்தையை நாம் பார்க்கிறோம், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். 3வது வார்த்தையிலே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 முறை அவர் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி சீமோன் பேதுருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். கடைசியாக நாம் பார்க்கிற 4வது, நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லி மறுபடியும் அவருக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். 4 காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை நோக்கி 21:15 அந்த வசனத்திலே, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அங்கே நின்று கொண்டிருந்த 6 சீசர்கள், மொத்த 7 பேர், அதில் 6 சீசர்கள் அந்த நடுவே இருக்கும்போது, இவர்களிலும், இங்கே இவர்கள் நேசிப்பதை விட, இவர்கள் என்னிடத்தில் அன்பாய் இருப்பதை விட நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? 3 முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மென்மையாக பேதுருவோடு அவர் பேசுகிறார். ஒருவேளை நாம் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது அல்லது தியானிக்கும் போது நாம் யோசிக்கலாம், சீமோன் பேதுருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு அன்பு இல்லையா? ஆகையால் தான் இந்த கேள்வியை ஆண்டவர் கேட்டிருப்பாரா? இல்லை, சீமோன் பேதுரு ஆண்டவரை 3 முறை மறுதலித்ததினாலே ஆண்டவர் 3 முறை இந்த கேள்வியை கேட்டு அவனை சிந்திக்க வைத்தாரோ என்று நாம் யோசிக்க முடியும். இந்த அதிகாரத்தை தியானிக்கும் போது என்னோடு இடைப்பட்ட கருத்துக்களை நான் உங்கள் முன்பாய் சொல்ல விரும்புகிறேன். சீமோன் பேதுருவை சுட்டி காட்டவும் குத்தி காட்டவும் இந்த கேள்விகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கவே இல்லை. சுட்டி காட்டுவதும்
குற்றப்படுத்துவதும் மனிதனுடைய செயல் அல்லது சாத்தானுடைய செயலாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவோடு பேசும்போது அவன் உள்ளத்தில் புதைந்து கிடந்த ஆழமான ஆதி அன்பை வெளியே கொண்டு வரவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மென்மையான அணுகுமுறையை அவர் பின்பற்றினார். அமைதியாய் மென்மையாய் அவரிடத்தில் பேசும்போது, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? மென்மையான ஒரு அணுகுமுறை. கிணறு ஆழமாயிருக்கிறது, தண்ணீர் ஆழத்தில் இருக்கிறது. கிணற்றிலே கயிறை போட்டு கடைசி வரைக்கும் அதை எடுப்பதற்கு நேரம் எடுக்கும். அதே போலதான் இந்த சீமோன் பேதுருடைய உள்ளத்திலே ஆண்டவர் மீது ஒரு அன்பு இருந்தது. எல்லாரை விட நான் ஆண்டவரை நேசிக்கணும் என்கிற ஒரு துடிப்பு பேதுருவுக்குள்ளே இருந்தது. ஆகையால்தான் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சீமோன் பேதுரு அவர் சொல்லுகிறார், நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவு அன்பு ஆண்டவர் மேலே இருந்ததுனால தான் ஆண்டவர் அவருடைய அன்பை அறிந்தவராக, அந்த அன்பை ஆதி அன்பை அவனுக்குள் புதைந்திருக்கிற ஆதி அன்பை ஆண்டவர் 3 முறை கேள்வி கேட்டு அவர் என்னை நேசிக்கிறாயா, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய் என்று கேட்கிறார். அதற்கும் அவன் ஆம் ஆண்டவர் என்று சொல்லுகிறான். 16 வசனத்திலும் ஆண்டவர் விதமாய் கேட்கிறார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆண்டவருடைய அன்பு பார்க்கிறோம். சீமோன் பேதுருவை பின்தொடர்ந்த அன்பு. ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார், நாம் மறுபடியும் பழைய வேலைக்கு செல்வோம் என்று சொல்லி சீமோன் பேதுரு அங்கே இருந்த சீசர்களோடு சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். மற்றவர்களும் சீமோன் பேதுருவோடு சேர்ந்து மீன் பிடிக்க சென்றார்கள். அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த திபெரிய கடற்கரையிலே நிற்கிறார். ஆண்டவருடைய அன்பு சீசர்களை பின்தொடர்ந்தது. பேதுருவை பின்தொடர்ந்து வந்த அன்பு இந்த கால வேளையிலும் உங்களையும் பின்தொடர்ந்து வருகிறது. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் கடந்த வாரத்தில் கேட்ட அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அன்பின் கயிறுகளால் அவர்களை கட்டி இழுத்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். சீமோன் பேதுருவை ஆண்டவர் தேடி போறாரு. தேடி போய் அவரோடு 3 முறை பேதுருவோடு பேசுறாரு. 3 முறை அந்த கேள்வியை கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஒரு அன்பு, ஒரு தெய்வீக அன்பு. கிரேக்க பாஷையிலே அகப்பே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுயநலமற்ற, எதையும் எதிர்பாராத, குறையாத, என்றும் மாறாத தேவ அன்பு. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அளவில்லாத தேவ அன்பு, அநாதி சிநேகம், தகுதியில்லாத நம்மை தேடி வருகிற ஒரு அன்பாக இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட கேட்கிறார், இந்த அன்பை தான், தேவ அன்பை தான், சுயநலமற்ற, எதையும் எதிர்பாராத, குறையாத, மாறாத தேவ அன்பு. அந்த தேவ அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது, நம்மை அழைக்கிறது. இந்த கால வேளையிலே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே எப்படி நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபத்திலே எழுதுகிறார். வார்த்தையினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவிடம் எதிர்பார்த்தது ஒன்று, நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? அந்த அன்பை உன்னுடைய செயலிலே நீ காட்ட வேண்டும் என்று சொல்லிதான், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அநேக வேளைகளிலே
நாம் சீமோன் பேதுருவை குறித்து அறிந்த ஒரு காரியம், உணர்ச்சி வசப்பட்டவராக இருந்தார், துடிப்புடன் காணப்பட்டார். அவர் சீக்கிரத்தில் பேசக்கூடியவராக அவர் காணப்பட்டார். உணர்ச்சியின் அடிப்படையில் அல்ல, உள்ளத்தின் அடிப்படையிலே ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்பதை இந்த நாள் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனோடு பேசுகிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று அழைக்கிறார். சீமோனே என்று சொன்னால் நாணல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீமோன் என்கிற வார்த்தையின் பொருள் நாணல், அதாவது உறுதியற்ற நிலையில் இருந்த சீமோனை. பேதுரு என்றால் கற்பாறை, உறுதியுள்ள நிலை. நம் வேத புஸ்தகத்திலே நாணலை குறித்து அறிந்தோமானால், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எகிப்து ஒரு நாணல் செடி என்று சொல்லுகிறார். அதை நம்புகிறவன் கையில் உருவி போவது போல உருவி போகும், தண்ணீரிலே அசைவாடும், காற்று வீசும்போது அதனை உறுதி இல்லாத ஒரு தன்மையை குறிக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உறுதி இல்லாத ஒரு தன்மையிலே காணப்படுகிறோம். பல முறை ஆண்டவருடைய அன்பை ருசித்திருக்கிறோம், ஆண்டவருடைய அற்புதங்களை அறிந்திருக்கிறோம், ஆண்டவரை குறித்து பேசுறதை கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை தேடி போய் உறுதியில்லாத நிலையில இருந்த பேதுருவை கற்பாறை போல உறுதியாக நிலைநிறுத்தவே மற்ற சீசர்களின் மத்தியிலே அவரை உயர்த்தினார். ஆகதான் ஆண்டவர் அவரை தேடி போனார். முதலாவது நாம் பார்த்தோம், நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? டு யூ லவ் மீ? என்னை நேசிக்கிறாயா? என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு அன்பை தான் இந்த கால வேளையில் ஆண்டவர் கேட்கிறார். ஏற்கனவே சொன்னது போல 3 முறை அவரோடு மென்மையாக பேசி அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பை ஆண்டவர் வெளியே கொண்டு வரும்போது, வசனம் சொல்லுகிறது 17 வசனம் 21:17, 3ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, 2வது பார்க்கிறோம், அவன் துக்கப்பட்டு, ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். அவன் துக்கப்பட்டான். இந்த துக்கம் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம், இது தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஏற்கனவே 3 முறை மறுதளித்த போது சேவல் கூவிட்டு, அப்பொழுது அவன் துக்கப்பட்டு அழுதான். அந்த சமயத்தில் ஆண்டவர் பேதுருவை திரும்பி பார்த்தார். ஆண்டவரை பார்த்த உடனே அவன் துக்கப்பட்டு மனம் கசந்து தேம்பி தேம்பி அழுதான். அன்றைக்கே ஆண்டவர் அவனை மன்னித்து விட்டார். ஆனால் இந்த வார்த்தையை பார்க்கும்போது அவனுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இருந்தது. 3 முறை மறுதளித்த பேதுருவை 3 முறை, ஆம் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். அவர் சொல்லியிருக்கலாம், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். கடந்த 3 ஆண்டுகள் நான் உம்மோடு பேசின வார்த்தைகள், நான் உம்மோடு நடந்த காரியங்கள், நான் உம்மோடு படுத்திருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். சங்கீதக்காரன் தன்னுடைய புஸ்தகம் சங்கீதம் 139 தாவீது சொல்லுகிறார், தேவன் நம்மை எப்படி அறிந்திருக்கிறார்? நம்ம ஒருவரை அறிந்திருக்கிறோம், ஆனால் ஆராய்ந்து அறிய முடியாது. ஒருவேளை அபிஷேகம் இருப்பதினாலும், தீர்க்கதரிசன அபிஷேகம் இருப்பதினாலும் ஒரு சில காரியங்களை அறிந்து கொள்ள முடியும், ஆனால் முழுமையாய் ஆராய்ந்து அறிய முடியாது. சங்கீதக்காரன் தாவீது அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். எப்படி அறிந்திருக்கிறீர்? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். தேவன் நம்மை எப்படி அறிந்திருக்கிறார்? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். கணவன் மனைவி அறிந்து கொள்ள முடியும், பெற்றோர் பிள்ளைகளை அறிந்து கொள்ள முடியும், ஆனால் ஆராய்ந்து அறிய முடியாது. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்க முடியும். அவர் சங்கீதக்காரர் மறுபடியும் சொல்றார், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும்
என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். நம்முடைய உட்கார்தலை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த கால வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிற உட்கார்ந்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்றாய் அறிந்திருக்கிறார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உங்கள் நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். நம் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே அதையெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். பேசுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் அதையெல்லாம் அறிந்திருக்கிறார். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறார். கடந்த காலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார், நிகழ்காலத்தையும் அறிந்திருக்கிறார், எதிர்காலத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் என்பதை சங்கீதக்காரன் அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பேதுரு 3ஆம் முறை ஆண்டவர் கேட்கும்போது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று சொன்னபோது நான் அதை தியானிக்கும் போது கடந்த 4 மாதங்கள் 4 சுவிசேஷங்களை வாசிக்கும் போது அதிலே பேதுரு பேசின வார்த்தைகளை ஒரு சிலதை நான் உங்களுக்கு தொகுத்திருக்கிறேன். பேதுரு எளிதாக ஆண்டவரோடு அணுகக்கூடியவராக இருந்தார், பேசக்கூடியவராக இருந்தார். மற்ற சீசர்கள் எல்லாம் குறைவாக பேசியிருப்பார்கள். ஆனால் பேதுரு மட்டும் எளிய முறையில் அவரோட ஒரு அணுகுமுறை இருந்துச்சு. ஆண்டவருக்கு அது விருப்பமாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் அவர் தான் பேசுகிறதை நாம் சுவிசேஷங்களே பார்க்க முடியும். முதலாவது இந்த பேதுருவை கூட்டி வந்தது அவருடைய சகோதரனாகிய அந்திரேயா. அந்திரேயா மூலம்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகம் கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த பேதுருவும் அந்திரேயாவும் பெத்சாயிதா பட்டணத்தார் மேசியாவுக்காக காத்திருந்தார்கள். மேசியாவை காண வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருந்தது. அந்திரேயா முதலாவது ஆண்டவரை கண்டார். பின்பு அந்திரேயா போய் தன்னுடைய சகோதரனாகிய சீமோனுக்கு நான் மேசியாவை கண்டேன் என்று அவர் அறிவிக்கிறார். அவரை கூட்டிக் கொண்டு வாரார். கூட்டிக் கொண்டு வந்தவனே ஆண்டவர் அவருக்கு பெயர் வைக்கிறார். என்ன பெயர் வைக்கிறாரு? நீ கேபா என்னப்படுவாய். வேத புஸ்தகத்திலே ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அந்த அவங்க அப்பா வச்ச பேர் சீமோன், ஆண்டவர் வச்ச பேர் கேபா, பேதுரு, கற்பாறை என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அவருக்கு பெயர் வைக்கிறார். 2வது நாம் பார்க்கிறோம், கெனசரேத் கடற்கரையிலே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார்கள். ராம் முழுவதும் ஒன்றும் அகப்படவில்லை. அந்த காலை வேளையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கெனசரேத் கடற்கரைக்கு போகிறார். பேதுருடைய படகிலே உட்கார்ந்து உபதேசிக்கிறார். பின்பு பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ ஆழத்தில் போய் வலையை போடு என்று சொல்லுகிறார். ஆழத்திலே அவர் சொன்னார், ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொன்னார். வலையை போட்டார், திரளான மீன்களை பிடிச்சார். ஆனால் அங்கே ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அதை வாசிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். சீமோன் பேதுரு நடந்த அற்புதம், திரளான மீன்களை பிடிச்சிட்டாரு. அற்புதம், அதிசயம், ஆச்சரியம், எல்லாருக்கும் பிரமிப்பு உண்டாயிட்டு அவங்க வாழ்நாளில் பார்த்துராத ஒரு அற்புதம். அதை கண்டா ஒரு சந்தோஷம்தான் வரணும். ஆண்டவர் செய்துட்டார் என்று சொல்லி நாம் சந்தோஷப்படுவது உண்டு. ஆனால் இந்த சீமோன் பேதுரு அவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து, மற்ற அப்போஸ்தலர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் சீமோன் பேதுரு சொன்னதை பதிவு செய்திருக்கிறார் ஆவியானவர். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். அவர் பாதத்தில் விழுந்து அழுதிருப்பார். இடமெல்லாம் பார்த்துருக்க, ஆட்கள்லாம் பார்த்துருக்க மாட்டார். உள்ளத்தில் உடைக்கப்பட்டவராய், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும். ஆண்டவர் அவருக்கு சொன்னார் 10ஆம் வசனத்தில் கடைசி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு பேசுகிற காரியம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். லூக்கா 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம்.
அங்கே பரிசேயன் ஆயக்காரன், பரிசேயன் உள்ளே போய் அவன் ஜெபிக்கிறான். ஆனால் ஆயக்காரனோ தூரத்திலே நின்று, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். இப்போ ஆண்டவர் சொல்லிக்கிறான், அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்படுகிறோம் என்று ரோமர் 3:24 எழுதியிருக்கிறது. மூன்றாவது நாம் பார்க்கிறோம், சீமோன் பேதுருடைய ஒரு வெளிப்படையான விசுவாச அறிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? எல்லாரும் ஒவ்வொரு காரியங்களை சொன்னார். உம்மை பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும், எலியா என்றும், ஏசாயா என்றும் ஒவ்வொன்றாய் சொல்லுகிறார்கள். கடைசியாக ஆண்டவர் கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? 12 சீசர்கள் இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே பொதுவான ஒரு கேள்வியை கேட்டார். ஆனால் இந்த சீமோன் பேதுருவோ உடனே அவர் சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்திருக்கிறோம். மத்தேயு 16:16 வாசிப்போம். மத்தேயு 16:16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். உடனே ஆண்டவர் சொன்ன, மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். 12 பேர்ல இவருக்கு ஒரு வெளிப்பாடு. பேதுரு பேசுகிற அத்தனை காரியங்களை நான் பார்க்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு, பட்டண பேசியிருக்காரு, ஆனால் வெளிப்பாடாக பேசியிருக்கிறார். அதை நம்ம பார்க்க முடியும். அவருக்குள்ள ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கிறது. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார், ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இது ஒரு வெளிப்படையான ஒரு விசுவாச அறிக்கையை நாம் பார்க்க முடியும். நான்காவது சீமோன் பேதுரு நினைச்சு பார்த்த காரியம், கலிலேயா கடலின் மேல் நடந்த ஒரு சம்பவம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28-33 பார்க்கும்போது, எல்லா சீசர்களும் படகில் இருந்தார்கள். காற்று வீசியது, இருள் சூழ்ந்தது, பேரலைகள் வந்தது, தண்ணீரெல்லாம் படகுக்குள் வந்தது. இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வரார். எல்லாரும் பயந்துட்டாங்க. ஆவேசம் என்று சொல்லி பயந்தார். இயேசு சொன்னார், நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. உடனே படகுல இருந்த பேதுரு, எல்லாரும் பயந்து அரண்டு இருக்கிறாங்கன்னா பேதுரு அவர் சொல்றாரு, நீரே ஆனால் நான் கடலின் மேல் நடந்து வர நீ என்ன செய்யும், உதவி செய்யும். கம்ஃபர்ட் சோன்ல இருந்தாங்க. ஆனால் பேதுரு மட்டும்தான் ஒரு டிசிஷன் எடுத்த, டிஸ்கம்ஃபர்ட் சோன். கம் அவுட் ஃப்ரம் த டிஸ்கம்ஃபர்ட் சோன். வசதி இல்லாத, காற்று வீசுது, கடல் கொந்தளிக்குது, இருள் சூழ்கிறது, ஆனால் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற ஒரு துடிப்புடன் தண்ணியில் குதிச்சாரு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில் தான், ஆனால் வித் ஜீசஸ். இயேசு வா என்று சொன்னார். உடனே அவன் நடந்தான். காற்றையும் கடலையும் கண்டவனை பயந்து அமிழ்ந்து மூழ்கும் போது அவன் சத்தமோடு கூப்பிடுறான், ஆண்டவரே என்னை ரட்சியும். காற்று, கடல், பிரச்சனை, போராட்டங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவருடைய கரத்தை பிடித்து அவருடைய தோளின் மேல் கையை போட்டு படகிலே ஏறினதாக நான் கற்பனை செய்து பார்த்தேன். அன்பான தேவ ஜனமே, அவன் சவாலை சந்திக்க ஆயத்தமாக இருந்தார். ஏன்னா இயேசு இருக்கிறாரு, அவர் நம்மளை கொண்டு சேர்ப்பாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு அந்த காரியத்தை செய்து நாம் பார்க்கிறோம். ஐந்தாவது நாம் பார்க்கிறோம், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாருடைய கேள்வி அதுதான். நான் பலரை சந்திப்பதினால் சுவிசேஷ ஊழியத்திலே நான் செய்யும் போகும்போது அவர்கள் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான், எப்படி என்னுடைய குடும்பத்தை விட்டு வருவது? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த பேதுருவும் கேட்குறாரு. கேட்கறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார்,
நரிகளுக்கு, புலிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அப்போ என்ன இருக்கும்? அப்படி சீசருக்கு முன்பாடி சொல்லும்போது இவருக்கே தலை சாய்க்க இடம் இல்லைன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க. எந்த சீசர்களும் பேசலை. யூதாசுடைய இருதயம் ஆரம்பத்திலேருந்து மூடி தான் இருந்தது. ஆனால் இந்த பேதுருடைய உள்ளமோ எப்பொழுதும் திறந்து தான் இருந்துச்சு. என்ன கேள்வி வேணாலும் ஆண்டவர்கிட்ட அவர் கேட்பதற்கு ரெடியாக இருந்தார். எனக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கப்புறம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் பின்பாக அவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இந்த கால வேளையில் நாம் யோசிக்கலாம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டதினாலே, புற மதத்திலிருந்து வந்ததினாலே என்ன கிடைக்கும் அல்லது என்ன லாபம் கிடைக்கும்? ஒருவேளை அதை நம்ம விடாமல் அந்த மனசில் இருக்கும். அந்த உறவுகள், கலாச்சாரம், அந்த பாரம்பரியங்கள்லாம் இருக்கும். ஆனால் பேதுரு விட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆறாவது நாம் பார்க்கிறோம், 5 அப்பர் 2 மீனை ஆண்டவர் போஷித்த அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்திலே அப்பத்தை குறித்தான ஒரு பெரிய உபதேசத்தை கொடுத்த உடனே எல்லாரும் சொல்ல, இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்ற முடியும் என்று சொல்லி அநேகர் 5000 பேரும் போயிட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவோடு 12 சீசர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, பாரத்தோட அன்போடு அவர் கேட்குறாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களா? ஆனால் சீமோன் பேதுரு இயேசுவனுடைய அந்த உள்ளத்தை அறிந்தவராக, நம்ம அதை வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 68, 69. யோவான் 6ஆம் அதிகாரம் 68, 69. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். ஆண்டவரை அறிகிற அறிவு பேதுருடைய உள்ளத்தில் இருந்தது. ஆண்டவருடைய உள்ளத்தை அறிந்த ஒரு அறிவு. அவர் உள்ளத்திலே பாரத்தோடு கலக்கத்தோடு அவர் கேட்கிறார், எல்லாரும் போய்விட்டார்களே, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? 12 பேரில் இவர் ஒருத்தர் முன்னாடி வந்து சொல்றாரு, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. கெனசரேத் கடற்கரையில் சொல்றார், உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலைய போடுகிறேன். இங்கே சொல்றாரு, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7வது நாம் பார்க்கிறோம், யோவான் 13ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் சொன்னபோது பேதுரு சொல்கிறார், உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். அவ்வளவு துணிந்து, ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். வெளிப்பாடாக தீர்க்க தரிசனமாக அநேக காரியங்களை பேசினதினாலே இப்பொழுது அவர் சொல்ல முடியுது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். கடந்த 3 வருடங்கள் உம்மோடு பேசின வார்த்தைகளையும் உம்மோடு பழகின காரியங்களையும் ஆண்டவரை நீர் அறிந்திருக்கிறீர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். நாம் சொல்ல முடியும், ஆண்டவரை நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். 3வது நாம் பார்க்கிறோம், அவர் பொறுப்பு கொடுக்கிறார். 3 முறை கேள்வி கேட்டு 3 முறை அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். நம்ம 7 காரியங்கள் பேதுருடைய வாழ்க்கையில பார்த்தோம். ஒவ்வொரு முறையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு ஆசீர்வாதத்தை பேதுருக்கு கொடுக்கிறத நாம் பார்க்க முடியும். இந்த கடைசி இந்த காரியத்தில் அவர் சொல்கிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. தான் மேய்த்து கொண்டிருந்த மந்தையை இப்பொழுது பேதுருவுக்கு கொடுக்கிறார். கட்டளையாக அல்ல, அன்பின் நிமித்தமாக இந்த புதிய பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஒரு மேய்ப்பனாக, சபைக்கு தலைவனாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை தெரிந்தெடுக்கிறார்.
மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. மறுபடியுமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை இந்த சபைக்கு தலைவனாக மேய்ப்பனாக தெரிந்து கொள்கிறேன் என்று நினைவுபடுத்துகிறார். நல்ல ஒரு மேய்ப்பனுக்கு முதலாவது இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு இருக்க வேண்டும். அன்பு இருந்தால் தான், அன்பின் நிமித்தமாகத்தான் ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்ய முடியும். அன்பு இல்லாமல் அவர் மேல், அவருடைய மந்தையின் மேல் நம்மளால் கவனம் செலுத்த முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 10ஆம் அதிகாரம் 11 சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். இதே பேதுரு தன்னுடைய நிருபத்திலே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2 முதல் 5 அவர் எழுதுகிறார், ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பனாக முன்மாதிரியாக இருந்து கண்காணித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே அறிவுறுத்துறதை நாம் பார்க்க முடியும். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இந்த கால வேளையிலே ஆண்டவர் இந்த பொறுப்பை நமக்கு கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு மேய்ப்பத்துவ பொறுப்பை கொடுக்கிறார். இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிறார். பெரிய ஒரு எழுப்புதலுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலையை நம்முடைய கைகளிலே கொடுக்கிறார். ஆண்டவர் இருந்தால் அவர் பேசுகிற அந்த செய்திகளை இன்றைக்கு நாம் பேசுகிறோம், நாம் நடத்துகிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, VBS அதன் அடிப்படையில் தான் நாம் செய்கிறோம். சிறு பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் கொண்டு வர வேண்டும். ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக தூத்துக்குடி திருநெல்வேலியிலே சிறுவர் மத்தியிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. அநேக சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைய மிஷினரிகள், இப்பொழுது இருக்கிற எல்லா ஸ்தாபனங்களிலும் இருக்கக்கூடிய மிஷினரிகள், அவர்கள் சிறு வயதிலே ரட்சிக்கப்பட்டவர்களாக, அர்ப்பணித்தவர்களாக உலகத்தின் பல மாநிலங்களிலே மிஷினரிகளாக அவர்கள் போயிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் மத்தியிலே மறுபடியும் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். அப்பொழுது நாம் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து அவருடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கும்படி ஆண்டவர் நம்மை இந்த காலை வேளையிலே அறைக்கூவல் கொடுக்கிறார். ஒரு அன்பின் அறைக்கூவல். நீ என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் குமரபாளையம், நாமக்கல் மாவட்டம் குமரபாளையத்தில் ஆப்டிகல்ஸில் வேலை செய்து கொண்டிருந்தேன். 5 மாதங்கள் அந்த பகுதியிலே நான் வேலை செய்தேன். அதன் அருகாமலே ஒரு சபை உண்டு, ஓசன்னா ஜெப வீடு. அந்த சபைக்கு தான் நான் தவறாமல் போவது உண்டு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாள் அந்த சபையிலே போய் மாலை வேளையில் 4 சகோதரர்களாக கூடி ஜெபிப்பது உண்டு. அவர்கள் வீடுகளையும் சந்திப்பதுண்டு. அதில் ஒரு குடும்பம், எனக்கு நன்றாய் தெரிந்த ஒரு குடும்பம், அவங்களுக்கு 2 பசங்க. ஒருத்தர் பேர் ஜான் வில்லியம்ஸ், இன்னொருத்தர் ஜான் தாமஸ். தினமும் நான் தங்கியிருந்த இடத்துக்கு வந்து கதவை தட்டி அண்ணன்னு கூப்பிடுவாங்க. வந்து உள்ளே இருந்து அவங்க வரும்போதெல்லாம் நான் ஒவ்வொரு வசனத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். நீதிமொழிகள்லேருந்து ஒரு வசனம், சங்கீதத்திலேருந்து ஒரு வசனம். சாயங்காலம் ஸ்கூல் முடித்த உடனே வீட்டுக்கு ரூமுக்கு வந்துடுவாங்க. வேலை செய்கிற இடத்துக்கு வந்துடும், வீட்டுக்கே போக மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு அவர்களுக்கு நான் ஆண்டவர் என் மூலமாக சில வசனங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் கொஞ்சம் 5 மாதத்துக்கு பிறகு நான் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு போய்விட்டேன். 2011 அந்த தம்பி ரட்சிக்கப்பட்டு தியாலஜி வேதாம கல்லூரியில் படித்து இன்றைக்கி பாஸ்டர். அவர் ஒரு சபைக்கு, இயேசு நம்மோடு சபைக்கு பாஸ்டர் இருக்கார். அப்போ எனக்கு தெரியாததெல்லாம், ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆட்டுக்குட்டிகளை மேய்த்ததுனால அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்பாக அவங்க அப்பா அம்மா நெசவு தொழில் செஞ்சுருந்தாங்க. அப்பா போய் வேலையை விட்டு தியாலஜி படித்து அவரும் குடும்பமாக இயேசு நம்மோடு சபையில் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் கொடுக்கிற பொறுப்பு நமக்கு தெரியாது, எதிர்காலத்தில் என்ன நடக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வேலைகளை நாம் செய்யும்போது ஆண்டவர் அவர்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வாய். ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மளோடு பேசுகிறார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஒமேகா மினிஸ்ட்ரீஸ் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டருடைய சாட்சியை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக
நான் கேட்டேன், அந்த பாஸ்டர் ஒரு பாடலை எழுதியிருக்கிறாரு. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. அநேகருக்கு அந்த பாட்டு தெரியும். அந்த பாடலை எழுதுனதுக்கான நோக்கத்தை அவர் சாட்சி சொல்லும்போது அவர் சொன்னார், நான் இந்த நிலைமைக்கு வந்த காரணம், அடிக்கடி அவர் சொன்ன வார்த்தை, ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் என்னை கர்த்தருக்குள்ளே நடத்துகிறாங்க. அல்லேலூயா. ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர். அவர் கிறிஸ்தவர் கிடையாது, அவர் ஒரு இந்து மதத்திலிருந்து வந்தவர். ஆனால் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் நோவா ஸ்டோரி சொன்னதுனால குப்பை பொறுக்கிட்டு இருந்தார். டெல்லி பட்டணத்தில் குப்பை பொறுக்கிட்டு இருந்தார். சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்ன வசனம் ஞாபகம் வந்து தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி சென்னை பட்டணத்தில் அவர் கோடம்பக்கத்தில் ஒமேகா மினிஸ்ட்ரி சபையச்சு நடத்துகிறாரு. ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. கர்த்தர் இந்த கால வேளையில் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அது பரலோகத்திலிருந்து வந்த பொறுப்பு. அது கட்டளை அல்ல, அன்பின் நிமித்தம் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது. கடைசியாக நாம் பார்க்கிறோம், என்னை பின்பற்றி வா. 21 அதிகாரம் 19 இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா. பின்பற்றுவது என்பது இயேசு சென்ற அடிச்சுவடுகளில் செல்வது. ஒரு சீசத்துவ அழைப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். நீ என்னை பின்பற்றி வா. அவன் மேய்ப்பனாய் இருந்த போதிலும் இயேசுவை பின்பற்றுகிற சீசனாய் இருக்கிறான். நாம் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய சீசர்கள். நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருடங்கள் ஆயினும் இப்பொழுது நான் ஒரு சீசனாக இயேசுவை பின்பற்ற அழைக்கப்படுகிறேன். நமக்கு இந்த அழைப்பு உண்டு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். பேதுருட்ட இது 2வது முறை அழைப்பு கொடுக்கிறாரு. கெனசரேத் கடற்கரையில் இருக்கும்போது மத்தேயு 5:19, மார்க்கு 1:17 அவர் சொல்கிறாரு, என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன் என்று சொன்னார். என்னை பின்பற்றி வா. பின்பற்றுவது லேசான காரியம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். தலைமைத்துவத்தில் இருந்தாலும் சீசனாக ஒவ்வொரு நாளும் இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஊழியக்காரராக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஒரு சீசனாக ஆண்டவர் சொல்ல, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, அடுத்தவன் சிலுவை அல்ல, தன் சிலுவையை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடுகள் உண்டு. எல்லாருக்கும் ஒரே பாடுகள் அல்ல. இயேசுவை பின்பற்றும் போது பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் நித்தியத்திலே மிகுந்த பலன் உண்டு. 1 தீமோத்தேயு 3:15 தேவ பக்தியாய் நடக்க இருக்கிற யாவரும் துன்பப்படுவார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ இயேசுவை பின்பற்றும் போது பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டு. ஆனால் இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுரு சொல்றாரு 18 நீ இள வயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ இளையவனாய் இருக்கும்போது, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், அதுவும் ஊழியத்துக்கு வந்த பின், மேய்ப்பனாக அழைக்கப்பட்ட பின், நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். ஆனால் அந்த இடத்துல தான் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவனாய். சரித்திரம் சொல்லி கிபி 68 அப்போஸ்தலனாகிய பேதுருவை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொண்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. கொஞ்சம் நான் உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொன்னார். அதே போல அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அவருடைய வாழ்க்கையில நிறைவேறியது. 2 பேதுரு 1 அதிகாரம் 13-14 அவர் சொல்லுகிறார்,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சொன்னபடியே நான் என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்திருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்திலே நேரிடும் என்று அறிந்து, இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடியே. 2010 இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய சபையிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த அருமையான சகோதரர் ஜான பச்சப்பன் எனக்கு எப்பொழுதும் ஞாபகத்தில் வருவதுண்டு. அவர்கிட்ட கடைசியாய் நான் கேட்ட வசனம் இந்த வசனம் தான். அவர் கேட்பார், அடிக்கடி நான் பார்க்கும்போதெல்லாம் இன்றைக்கி என்ன படித்தாய் என்று கேட்பார். அந்த அதிகாரத்தை சொல்லி அதிலிருந்து வசனங்களை அவர் சொல்வார். கடைசியாக அவர் என்னோடு பேசின இந்த வார்த்தை தான். அவர் என்னுடைய வாழ்க்கையிலே சீசனாய் உருவாக்குவதற்கு தேவன் அவரை கொண்டு பயன்படுத்தினார். என் தேகத்தை, என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து, இந்த கூடாரத்தில் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு மரண பரியந்தமும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். பின்பற்றுகிற ஒருவன், இயேசுவை பின்பற்றுகிற ஒருவன் தன் சுய ஆசை விருப்பங்களை விட்டு விலகி மாம்சத்தின்படி நடக்காமல் கிறிஸ்துவின் சிந்தையின்படியும் சித்தத்தின்படியும் அவரையே பின்பற்ற வேண்டும். சீசத்துவத்தினுடைய முக்கிய கோட்பாடு, இயேசுவை பின்பற்ற விரும்பும்போது சுய ஆசை இருக்கும், விருப்பம் இருக்கும், அதையெல்லாம் விட்டு விலகி மாம்ச சித்தத்தின்படி நடக்காமல் கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். கிறிஸ்து இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற சிந்தை. அப்போ தேவ சித்தத்தின்படி அவரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்திலே அடிக்கடி சொன்ன வார்த்தை, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்யவே வந்தேன். சீசத்துவத்தினுடைய முக்கியமான ஒரு காரியம் இயேசுவின் சித்தத்தை செய்வது. கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிற யாவருக்கும் பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டு, இருப்பினும் நித்தியத்திலே மிகுந்த பலன் உண்டு. 4 காரியங்களை நாம் பார்த்தோம். நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருட்ட கேட்டது போல இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாய். 2வது பேதுரு ஆண்டவரோடு பேசுகிறார், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலில் எழுந்திருக்கிற நான் பேசின வார்த்தைகள் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். 3வது பார்க்கிறோம், என் ஆட்டுக்குட்டிகளை ஆடுகளை மேய்ப்பாயா. ஒரு அன்பின் பொறுப்பு. மந்தையின் மேல் கவனமாயிரு, உன் மந்தையின் மேல் கவனமாயிரு. ஆண்டவரே இதோ அதை நான் செய்ய விரும்புகிறேன் என்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரு மேய்ப்பத்துவ அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஏன் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு மேய்ப்பனாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களுடைய சொந்தங்களுக்கு ஒரு மேய்ப்பனாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கடைசியாய் பார்க்கிறோம், என்னை பின்பற்றி வா. 2ஆம் முறை ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னாடி பேதுரு சொல்றார், தனக்கு பின்னாக வந்த அன்பாக இருந்த சீசனை, இவன் காரியம் என்ன? ஆண்டவர் சொன்னார், நீ என்னை பின்பற்றி வா. மற்றவர்களை பார்த்து இடறல் அடைய வேண்டாம், கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுவோம். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். கடைசியாக ஒரு உண்மையான கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1903ஆம் ஆண்டு வெல்ஸ் தேசத்திலே ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த எழுப்புதலுக்கு பிறகு அங்கிருந்த பல மிஷினரிகள் பல தேசங்களுக்கு புறப்பட்டு சென்றார்கள். அதில் ஒரு மிஷினரி குழு வட மாநிலத்தில் பணி செய்யும்படியாக, அஸ்ஸாம் மாநிலத்தில் பணி செய்யும்படியாக அவர்கள் அங்கே வந்து ஊழியம் செய்தார்கள்.
நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். அது சரித்திரத்தை மாற்றிய ஒரு பாடல், ஒரு இரத்த சாட்சியின் ஒருடைய பாடல் தான் அந்த பாடல். இந்த மிஷினரி குழு காரோ பனித்தலம், காரோ மலை பிரதேசம், காரோ இன மக்கள், நாகாஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே வந்து ஊழியம் செய்தார்கள். அந்த ஆதிவாசிகள் என்னென்னா ஹெட் ஹண்டர்ஸ், அதாவது மனித தலைகளை வேட்டையாடுகிறவர்கள். அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மக்கள்லாம் எத்தனை மனித தலைகளை வேட்டையாடினாங்களோ அந்த மனித தலைகள்லாம் மண்டை ஓடுகளாம் வீட்டில் தொங்க போட்டிருப்பார்களாம். அப்போ அந்த ஆண்மகன் வந்து ஒரு பலசாலி என்று சொல்லி எல்லாரும் நம்புவார்கள். அப்படி ஒரு பழக்கம் அந்த ஆதிவாசி இன மக்கள் மத்தியில் இருந்தது. இந்த மிஷினரிகள் ஊழியம் செய்து அதில் ஒரு ஆதிவாசி இன குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. அதில் அவருடைய பேர் நாக்சோ. அவரும் அவருடைய 2 மகன், அவருடைய மனைவி 4 பேரும் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த மலை பகுதியிலே, அந்த கிராமத்திலே போய் ஆண்டவருடைய அன்பை குறித்து சொன்னார்கள். அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தலைவன் அதை கேள்விப்பட்டு, இப்படியே விட்டால் நம்முடைய கிராமத்தையே மாற்றுவான் என்று சொல்லி கிராமத்திற்கு அத்தனை பேரையும் கூப்பிட்டு, அந்த குடும்பத்தையும் கூப்பிட்டு முன்பாக நிற்க வைத்து அந்த நாக்ஸை பார்த்து சொன்னா, நீ இயேசுவை மறுதலி, இல்லை என்றால் உன் குடும்பத்தை நான் அழித்து விடுவேன் என்று சொன்னான். முதல்ல அவனுடைய 2 பசங்களை, நீ இயேசுவை மறுதலி, இல்லாவிட்டால் அவனுடைய 2 பிள்ளைகளை நான் கொன்று போடுவேன். அவன் சொன்ன, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் என்று சொன்னான். அந்த கிராம தலைவனுக்கு மிகுந்த கோபம் உண்டாகி அவன் கட்டளையிட்டான், அம்பு எய்து அந்த 2 மகன்களையும் கொலை செய்து விட்டான். மறுபடியும் அந்த கிராம தலைவன், பாரு, உன்னுடைய 2 மகன்களை நீ இழந்து விட்டாய், இப்பொழுது உன் மனைவி இருக்கிறாளா, அவளையும் நாங்கள் கொலை செய்து விடுவோம், நீ இயேசுவை மறுதலி, இல்லை என்றால் நாங்கள் அவளை கொலை செய்து விடுவோம். அவர் சொன்னார், நஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நான் பின்னோக்கே நான் என்று சொன்னார். உடனே அந்த கிராம தலைவனுக்கு கோபம் வந்து அவருடைய மனைவியையும் அம்பு எய்து கொலை செய்தார்கள். கடைசியாக அந்த கிராம தலைவன் கேட்டான், இப்போ நீ மட்டும்தான் இருக்க. இந்த நாக்ஸோ கண்ணீரோடு, கலக்கத்தோடு, பயத்தோடு அவன் இருக்கிறான். கண்ணீர், இந்த கண்ணீர், ஏன்னா பிள்ளைகளை இழந்தாச்சு, மனைவி இழந்தாச்சு, ஒன்றுமே இல்லை. தலைவன் கேட்குறான், நீ இயேசுவை மறுதலி, உன்னை உயிரோட விட்டுருவனு. அவன் சொன்னான், உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான் என்று சொன்னான். உடனே அந்த கிராம தலைவன் அவனையும் கொன்றான். கொன்ற பிறகு கிராம தலைவன் யோசிக்க ஆரம்பித்தான், 2000 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கேயோ பிறந்த ஒரு மனிதனுக்காக இந்த குடும்பம் இரத்த சாட்சியாய் மரித்திருக்குது என்று சொல்லி அவன் சொன்ன, இவங்கள்ட்ட ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி இருப்பதை நினைத்து அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவன் மாத்திரமல்ல, அவன் முழு கிராமமும், தலைவன் வாயிலிருந்து சொல் வந்தவுடனே அந்த முழு கிராமமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதாக இன்றைக்கு ஒரு மாநிலமாக நாகாலாந்து மாநிலமாக இருக்கிறது. விளக்கரையும் செலுத்தப்பட்டாயிற்று. இயேசுவை பின்பற்றும் போது கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவையான. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தெளிவாய் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அன்பின் தகப்பனே, கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதுக்கு ஒப்பு கொடுத்து ஜோமனுடைய உள்ளத்திலே கர்த்தர் ஒரு புதிய கிரியை ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் சபையால் மன்றாடி செபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எழுப்புதல் நிறைந்ததாக, பலமுள்ளதாக, வெளிச்சம் உள்ளதாக, உணர்வை கொடுக்கிறதாக, ஆண்டவரே கட்டவிழ்க்கிறதாக இருந்தபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையுடைய பிள்ளைகள் மீது தங்கியிருப்பதாக, கேட்டவர்கள் மீது ஆவியான ஊற்றப்படுவீராக, கேட்டவர்கள் விசுவாசிப்பார்களாக, கேட்டவர்கள் கீழ்ப்படிவார்களாக, கேட்டவர்கள் உமக்கு ஒப்பு கொடுப்பார்களாக, கேட்டவர்கள் மீது ஆவியானவர் பொழிந்தருளப்படுவார்களாக, வசனத்தை கேட்டவர்கள் வசனத்தில் நிலைத்திருப்பார்களாக. அப்பா பிதாவை ஜனமாய் சிறுவேலை ரட்சியும், எழுப்புதலை தாரும், சமாதானம் பாதுகாப்பை தாரும், எருசலேமுக்கு சமாதானத்தை தாரும், ராமதுத்தம் பாடுபடுகிறவர்களை தைரியப்படுத்தும், வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும், சீக்கிரமாய் வாரும், உமக்காய் காத்திருக்கிறோம். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.